என்னையும் நான் தனித்தே படைத்தவனையும் விட்டுவிடும். கடவுளை விட்டுருங்கன்ற, உங்கள் வேலையை பாருங்கள். கடவுளை தேடுறேன், சாமி யார்னு தேடிட்டு போகாதீங்க. அறிவை தேடுகின்றேன், இறைவனை தேடுகின்றேன், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அவனை தேடாதீங்க, அவன் எங்கேயும் தொலைஞ்செல்லாம் போகல. உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை தொலைச்சி வச்சுருக்கீங்க, அதுக்கு தேடுங்க. அதுக்கு தேடி எங்கேயும் போகாதீங்க. சிந்தனை உள்ளுக்குள்ளே கேள்விகளுங்க, அது போதும். உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். உங்களுக்குள்ளே தேட வேண்டியது நிறைய இருக்குது. மறைவானது எவ்வளோ நான் படைச்சிருக்கேன். அங்கே வாங்க, என்னை மட்டும் பாரு. யாரை பற்றியும் கவலைப்படாத. என் புள்ள, என் பேர புள்ள, இவங்களாம் நல்லா இருக்கிறதுக்காக, கடவுளுக்காக நான் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிற முதல்ல பாருங்கள். அது மாதிரி அவங்களுக்கும் நான் பார்ப்போம். யாருடைய சுமையும் நீங்கள் சுமக்காதீங்க. உங்கள் வேலையை செஞ்சால் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்வீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் தன் வேலையை செய்தால் மற்றவர்களுக்கு உதவுகிறீர்கள்னு அர்த்தம். மரத்தை பாருங்கள், உதாரணத்துக்கு. மரம் அது வளருது, உங்களுக்காக வளருது, அது வேலையை செய்யுது. விதையிலிருந்து அது முளைச்சி வருது, அது வாழ்கிறதுக்காக. அதில் எல்லாருக்கும் பலன் இருக்கா இல்லையா? அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கை வாழ்ந்தால் அனைவருக்கும் அவன் பலன் தருவான். சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதி செய்கிறீங்கன்னு அர்த்தம். நான் இறைவனை தியானம் செய்கிறேன்னு சொல்லாதீங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதுதான் இறைவனை தியானம் பண்ணுறது. அதனால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு கிளம்பாதீங்க. உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாலே மற்றவங்க நல்லது செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது இறைவன் சொல்கிறான், என்னையும் நான் தனித்தே படைத்தவனே விட்டுவிடு. என்னை தேடிலாம் யாரும் வராதிங்க, அவங்க வேலையை பாருங்கள், நான் அவங்க கூட தான் இருக்கிறேன்றேன். என்னுடைய அறிவிப்பை பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்கிறேன். நம்ம அவனை தேடி போயிட்டுருக்கோம். எங்கே போக போகிறீங்க? நான் தனித்தே படைத்தவனையும். ஒருத்தரும் தனித்தனி, மனிதன் ஒவ்வொருவனும் தனித்தனி. அப்படி தான் நான் படைச்சிருக்கேன்றேன். ஒரு சோதனைக்காக உங்களை குடும்பமாக ஆக்கினேன். ஆனால் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறது நான் தான், நீங்கள் இல்லை. குடும்பமாக நீங்கள் இருக்கணும்னா ஒன்று சேர்த்து வைக்கிறது நான் தான். எப்படி ஒன்று சேர்த்து வைப்பேன்? நீங்கள் நல்லெண்ணத்தோடு இருந்தால். நீங்கள் எப்போ தின்ன காலியாக நினச்சிட்டு இருக்கீங்க, நான் அந்த இடத்துல வந்து உட்காரதுக்கு. உங்கள் எண்ணம் பூரா அப்படி தான் இருக்கும். அவன் ஒன்று சேர்த்து வச்சா தான். அப்போ தான் நீங்கள் தென்னையை விட்டுட்டு கூட போவீங்க. நீ வச்சுக்கோ அப்படி. ஆனால் இப்போ இல்லை, எப்படா அசர்வா நான் அதையும் சேர்த்து நான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் நம் மனிதனுடைய எண்ணம். ஆனால் சொல்லும்போது கடவுளுடைய காரியத்தை செய்கிறதுக்காகன்னு சொல்லுவீங்க. உங்கள் காரியத்தை மட்டும் செய்யன்னு சொல்கிறான். என்னையும் நான் தனித்தே படைத்தவனும் விட்டு விடும். உன் வேலையை பாருங்கப்பா. நீங்கள் நல்லபடியாக வாழ்றதுக்கான வழி நான் அறிவிக்கிறேன், நீங்கள் சொல்லாதீங்க. என்னையும் நான் தனித்தே படைத்தவனையும் விட்டு விடும். கொஞ்சம் சும்மா இருப்பான்றான். அதுதான் உனக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லதுன்ற. சும்மா இருக்குன்னா உன் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டுக்குன்னு அர்த்தம். கையை காலை கட்டிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறது இல்லை. இந்த உடம்பே உதவாமல் போயிடும். உடல் இயங்க வேண்டும். அதுக்காக தான் ஜாயிண்ட்டாக கொடுத்துருக்கான். எலும்பை தனித்தனியாக வச்சுருக்கான் இல்லையா? ஒரு கைன்னு எடுத்துகிட்டு அதில் ஒரு பல ஜாயிண்ட் இருக்குது. ஒரே நீளமாக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. ஒரே எலும்பு தோள்பட்டையிலேருந்து விரல் வரைக்கும் ஏன் கொடுக்கல? அது இயங்கணுங்கிறக்காக தான் கொடுத்துருக்கோம். இடுப்பு வளைகிறது, நிமிடுற மாதிரி, உட்கார்ந்து எந்திரிக்கிற மாதிரி, காலை மடக்கிற மாதிரி ஏன் வச்சுருக்கான்? அதெல்லாம் செய்யணுங்கிறக்காக கொடுத்துருக்கான். விரல் எதுக்காக? எதையாவது தூக்கணும், பிடிக்கணும், அதுக்காக. எதையுமே நான் பயன்படுத்த மாட்டேன், பொண்ணு மாதிரி இருப்பேன் அப்படி. அப்புறம் பொணமாயிருவீங்க. ஒரு வேலையை செய்யணும், நம்ம பொணம் தான்.